நம்மளை சுற்றி தினமும் நடக்கிற விஷயங்களை பார்க்குறோம், கவனிக்கிறோம், கடந்து போகிறோம். நம்ம பார்க்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நடுவில் ஒரு அமைதியான இருள் சூழ்ந்த இடைவெளி இருக்குது. அங்கே தான் பல வாழ்க்கைகள் ஒளியை தேடி போராடிக்கிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திருப்பெரும்புதூர் தொழிற்சாலைகள் நிறைந்த நகரம், சமத்துவத்தை நிலைநாட்டிய ராமானுஜர் பிறப்பிடம்னா நமக்கு தெரியும். அதே திருப்பெரும்புதூரோட இன்னொரு பக்கம் புத்தகத்துக்கு பதிலாக பொறுப்பு சுமக்கும் கைகள், அடிப்படை உரிமைகளுக்காக ஆண்டுகளாக காத்திருக்கும் பழங்குடியின மக்கள், பாதுகாப்பே இல்லாம இருக்க சாலைகள், கவனமா போன கத்தி கூச்சலிடும் பள்ளங்கள், இருந்த இடமே தெரியாமல் வளர்ச்சி என்ற பேருல வேரோட அழிந்த மரங்கள், இரத்த தட்டுப்பாடு அதிகரித்து இருக்கும் அரசு மருத்துவமனைகள். நாம தினமும் ஒரே பாதையை தான் கடந்து போறோம். ஆனா அதே பாதைகளில் யாரோ ஒருத்தர் தங்களோட வாழ்க்கையை சமநிலைப்படுத்த போராடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு சாதாரணமாக தோன்ற விஷயங்கள் பலருக்கு சவாலாக இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? மாற்றன்றது எப்போவுமே பெரிய மேடைகளில் தான் தொடங்கணும்னு இல்லை. சில நேரங்களில் அது ஒரு சின்ன இடத்துல கூட ஆரம்பிக்கலாம். அதற்கு தேவை தன்னார்வம். இந்த சமூகத்தை இப்போ இருக்கிற நிலையிலிருந்து ஒரு அங்கலமாச்சும் மேலே தூக்கிட முடியுமான முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் தன்னார்வம். அதிகாரத்தின் போக்கில் மேற்கொள்ளப்பட்ட பல அநீதிகளுக்கு இன்னைக்கும் குரலாக தொடர்ந்து ஒலித்து கொண்டிருப்பது தான் இந்த தன்னார்வம். அப்படி திருப்பெரும்புதூரை சேர்ந்த 10 தன்னார்வங்களால் மே 1, 2021 உழைப்பாளர்கள் தினத்தில் தொடங்கப்பட்டு தான் அரண். இது வெறும் கதை இல்லை, இது இன்னும் எழுதப்படாத, இனி எழுத போகும் வரலாறு. அதை எழுத போறது தன்னார்வத்தை மட்டுமே முழு நோக்கமா கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க தொடங்கப்பட்ட அரணமைப்பு கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நலிவடைந்தோர் நலன், இரத்த தானம், சாலை பாதுகாப்பு போன்ற 5 துறைகள்ல ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்காக தன்னார்வ பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. கல்வித்துறையில 90க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகளுக்கு இலவச கற்றல் மையங்கள், 7 மாணவ மாணவியர்களுக்கு பொது தேர்வு வழிகாட்டல், உயர்கல்வி உதவித்தொகை, கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 4 பழங்குடியின மாணவர்களுக்கும் அரண் ஆதரவாளர் உதவியுடன் 1 மாணவிக்கும் தனியார் பள்ளியில ஆங்கில வழி கல்வி பெற உதவி செஞ்சுட்டு வராங்க. அரண் தன்னார்வலர்கள் திருப்பெரும்புதூரை சேர்ந்த 2 அரசு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களாக இணைந்து அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் நலனுக்காகவும் பங்களித்துட்டு வராங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில விழிப்புணர்வு அமர்வுகள், பசுமை தொழிலகம், வீட்டுக்கு வீடு மரம், மாதம் ஒரு மரம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலமா மரக்கன்றுகள் நடவு செஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க. மொடைன், இன்ஃபேக்ட், திலாஷ் போன்ற நிறுவனங்களுடன் கைகோர்த்து பசுமை இயக்கங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. 2 கரைக்காடுகள், 3 குறுங்காடுகள் என திருப்பெரும்புதூரின் பசுமையை அதிகரிக்க பங்களித்துட்டு வராங்க. நலிவடைந்தோர் நலத்துறையில இந்த சமூகத்தோட விளிம்பு நிலையில உள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற பணிகளை செஞ்சுட்டு வராங்க. இரத்த தான துறையில வருடாந்திர இரத்த தான முகாம்களை ஒருங்கிணைக்கிறது, அவசர இரத்த தேவைகளுக்கு தன்னார்வ இரத்த கொடையாளர்களை ஒருங்கிணைக்கிறது, இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது போன்றவற்றை பண்ணிட்டு வராங்க. கடந்த ஆண்டுல மட்டும் 38 அவசர இரத்த தானங்களை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரண் தன்னார்வ இரத்த தான முகாம்கள் மூலமா 193 யூனிட்ஸ் ரத்தம் அரசு மருத்துவமனைகளுக்கு கிடைக்க வழிவகை செஞ்சிருக்காங்க. சாலை பாதுகாப்பு துறையில பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பின் குறைகளை மனுக்கள் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண்பது போன்றவற்றை சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பண்ணிட்டு வராங்க. கடந்த ஆண்டுல மட்டும் 60க்கும் மேற்பட்ட மனுக்கள் மூலம் திருப்பெரும்புதூரின் சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தீர்வு கண்டிருக்காங்க. இப்ப சொன்ன 5 துறைகள்லையும் பல திட்டங்களை இயக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு துறைக்கும் இயக்குநர்களும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பட்டாளத்தை இவங்க உருவாகியிருக்காங்க. கண்டிப்பா நிதி இல்லாம எதையும் செய்ய முடியாது. இவங்களோட நிதி பங்களிப்பாளர்கள் இவங்க மேல வச்சிருந்த அன்பும் நம்பிக்கையும் அசைக்க முடியாத ஆலமரமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அரசு துறைகளோட சேர்ந்தும் பல தோழமை அமைப்புகளோட சேர்ந்தும் இவங்க சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்திட்டு வராங்க. அரண்னா கவசம் அல்லது பாதுகாப்புன்னு பொருள். ஒரு கவசம் போர் வீரர்களை காப்பது போல அரண் தன்னார்வலர்கள் இந்த சமூகத்தின் மீதும் சக மனிதர்கள் மீதும் கொண்ட பேரன்பின் காரணமாக சமூகத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இரவும் பகலுமா செயல்பட்டுட்டு வராங்க. அப்படி என்னப்பா செஞ்சிட்டீங்கன்னு நீங்க கேட்டா அதுக்கு பதிலா அரணோட சில முக்கிய மைற்கற்களை உங்களுக்கு சொல்லியே ஆகணும்.
கடந்த 5 ஆண்டுகள்ல 400க்கும் மேற்பட்ட தன்னார்வர்களோட பங்களிப்போட 12,000க்கும் மேற்பட்ட தன்னார்வ நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சிருக்காங்க. தொழில் நகரான திருப்பெரும்புதூர்ல பூங்காக்களோட எண்ணிக்கை மிக குறைவு. சமூக உறவை அதிகரிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பாக விளையாடவும் பூங்காக்களோட தேவை அதிகமாவே இருக்கு. இதை உணர்ந்ததால அரண் தன்னார்வலர்கள் திருப்பெரும்புதூர்ல இருக்கக்கூடிய 3 பூங்காக்களை சுத்தம் செய்து அந்த பகுதியில் உள்ள சிறுவர்களையும் ஈடுபடுத்தி மரக்கன்றுகள் நட்டு பராமரித்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம திருப்பெரும்புதூர்ல இன்னும் பூங்காக்கள் தேவை இருப்பதை அரசின் கவனத்திற்கு மனுக்கள் மூலம் கொண்டு சென்றுள்ளார்கள். திருப்பெரும்புதூர் நெடுஞ்சாலையில குவிந்து கிடந்த மண், தூசு, மேடு பள்ளங்கள், ஒழுங்கற்ற சாலை விரிவாக்க பணிகள், போதிய தெருவிளக்குகள் இல்லாமல் இருசூழ்ந்த சாலைகள், விளக்குகள் அமைக்கப்பட்ட போதும் எரியாமல் இருக்கும் தெருவிளக்குகள் இவற்றின் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகளும் நடந்து செல்லும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையை கவனித்த அரண் தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு நெடுஞ்சாலையில் இருந்த மண்ணை அகற்றியும் தேவையான இடங்களில் ஒளி பிரதிப்பான்கள், முன்னெச்சரிக்கை பலகைகள் என தாமாக முன்வந்தும் பலவற்றை மனுக்கள் மூலமாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் சாலை பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்காங்க. ஒரு சமூகத்துல எல்லோருக்கும் சமமான அணுகல் கிடைக்காத போது அந்த சமூகத்தோட வளர்ச்சி ஒரு புறமா மாறிடுது. அப்படி இந்த சமூகத்திலிருந்து ரொம்பவே விலகி இருந்த 90க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகளுக்கு அரண் கற்றல் மையங்கள் மூலமா அவர்களின் தலைமுறையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமான கல்வியை வழங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளோட தனித்திறமையை வளர்க்கும் விதமா அபாக்கஸ் வகுப்பு, தட்டச்சு வகுப்பு போன்றவற்றில் ஈடுபடுத்தி அவர்களின் தனித்திறமையை மேம்படுத்திட்டு வராங்க. சமூகத்தில இருந்து விலகியே இருந்த இந்த குழந்தைகளுக்கு வெளியுலக அனுபவத்தை அதிகரிக்கும் பொருட்டு புத்தக கண்காட்சி, குற்றி சுற்றுலா, இண்டஸ்ட்ரியல் விசிட் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்துட்டு வராங்க. ஏரிக்கல்ல இருக்க சொல்ல மழை பெஞ்சிச்சுன்னா வீடு ஃபுல்லாக தண்ணியாகிடும், புக்கு நோட்டுலாம் நனைஞ்சு போயிடும், பாம்பு கூட வரது தெரியாது. அப்போ ஸ்லிப்பரு இதுமாரி இல்லாமல் இருந்தோம். அப்போ தான் போகல. இங்கே ஸ்லிப்பர், பேகு இதுமாரிலாம் கொடுத்தாங்க. எழுதுமா டெஸ்ட்லாம் எழுதணுமா, அடுத்துட்டு விளையாட்டுலாம் விடுறாங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஸ்நாக்ஸ்லாம் தராங்க. சப்பல் இங்கேருந்து போட்டு போகிறதுக்கு இல்லைன்ட்டு சப்பல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நோட்டு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு போக சொல்ல 3 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியல. அப்போ அரண்லேருந்து சைக்கிள் வாங்கி தந்ததுனால என்னால் ஈஸியாக சைக்கிள்லேயே போயிட்டு வரதுனால கால் வலி எதுவுமே தெரியல, ஜாலியாக இருக்குது. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பல வாழ்க்கை கனவுகள் இருக்கு. ஆனா அந்த கனவுகளை எப்படி அடைவது என்ற வழிகாட்டுதல் இல்லாம தவிர்க்கிறாங்க. இதை உணர்ந்ததால அரண் தன்னார்வலர்கள் திருப்பெரும்புதூரை சார்ந்த 150க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழில் வல்லுநர்கள் துணையோடு பிரத்யோக கரியர் கைடன்ஸ் அமர்வுகளை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது மூலமா 25 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் கல்வியாண்டுல அரண் உயர்கல்வி திட்டம் மூலம் பயன்பெற போறாங்க. அரண் தேர்ந்தெடுத்த பாதை அவ்வளோ எளிதா இல்லை. ஆனா இவங்க சந்திச்ச ஒவ்வொரு சவாலும் அரணோட பயணத்தை இன்னும் வலுப்படுத்துச்சு. கடந்த ஆண்டுல மட்டும் இவங்க பண்ண சில சம்பவங்களை சொல்றேன் கேளுங்க. திருப்பெரும்புதூர் தொழிற்சாலைகள் நிறைந்த நகரம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓய்வே இல்லாம ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்துல பச்சை பசேல் என்ற மரங்களையும் பல பறவைகளின் பாடல்களையும் ஒரு சேர நாம பார்க்குற வாய்ப்பு கிடைக்கிற இடம் திருப்பெரும்புதூரின் முதல் குறுங்காடான எழில்வனம். ஒரு காலத்துல புல்லு கூட முளைக்காத வளமற்ற நிலமா இருந்த இடம் இன்னைக்கு அரண் தன்னார்வலரோட கடின உழைப்பாலும் வேர்வையாலும் 6500க்கும் மேற்பட்ட மரங்கள், பல வகையான பறவைகள், பட்டாம்பூச்சிகள்னு பல்லுயிர் வாழும் இருப்பிடமா உருவாகி இருக்கு. இந்த காட்டை அழிச்சு அந்த இடத்துல ஆர்டிஓ அலுவலகம் கட்ட அரசு துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வளர்ந்து வரும் நகரான திருப்பெரும்புதூருக்கு நிச்சயம் ஆர்டிஓ அலுவலகம் தேவை. ஆனா 6500க்கும் மேற்பட்ட மரங்களை அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சி வந்தா அது உண்மையாகவே வளர்ச்சியா? சரி, இந்த ஊர்ல இருக்கிற ஒரே கிரீன் என்விரான்மெண்ட் இந்த இடம் தான். ஃபாரஸ்ட்டை எப்படி ப்ரிசர்வ் பண்றோமோ அதே மாதிரி தான் இதுவும். இது கண்டிப்பா இந்த ஊருக்கு தேவைன்னு எனக்கு மனசுக்கு பட்டுது. எழில்வனத்தை காப்பாற்ற 100ல் 1% வாய்ப்பு குறைவா இருக்குன்னு பலர் சொன்னாங்க. இருந்தாலும் அரண் தன்னார்வலர்கள் வெயில், மழை, புயல்னு பார்க்காம தங்க குழந்தை போல வளர்த்த மரங்களுக்காக குரலா நின்று சட்ட போராட்டம் நடத்தி சாத்தியம் இல்லைன்னு சொன்ன உலகத்துக்கு எப்படி சாத்தியப்படுத்தலாம்னு நிரூபிச்சாங்க. காப்பாத்தினாங்கன்னு சொன்னா நான் இப்படி சொல்றதுக்காக வருத்தப்படுறேன். நான் நடந்தது இதுதான் உண்மை. அரசு அதிகாரிகள் பொய்யான வாக்குறுதியை கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக சரி ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பூட்டு போட்டுருவாங்க. அப்புறம் இந்த வாலண்டியர்ஸால போய் அந்த மரங்களை காப்பாற்ற முடியாது. அது அரண் இந்த எழில்வனத்துக்காக போராடி மீட்டு இருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழில்வனத்தில் வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ். எழில்வானம் மாதிரி இன்னும் நிறைய பிளேஸ் அரண் உருவாக்கணும். நம்ம ஊரை சுத்தமா வச்சு நம்மளோட அன்றாட நாளை சுலபமாக்குறது தூய்மை பணியாளர்கள் தான்.
ஆனால் அவங்களோட வாழ்க்கை அவ்வளோ சுலபமாக இல்லை. திருப்பரங்குன்றம் நகராட்சியில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கிடைக்காம போராடிட்டு இருந்தாங்க. 1994 தொடங்கின இந்த போராட்டம் அரண் தன்னார்வலோட முயற்சியால் டிசம்பர் 6, 2025 சமத்துவ நாளான அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு பட்டா கிடைக்க பெற்றார்கள். ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு எங்களுக்கு தெரியாது, ஒரு பெரிய அதிகாரிகளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியாது. எல்லா உதவியும் அவங்க தான் சார் பண்ணாங்க. சுமார் நாங்கள் 40-45 வருஷமாக போராடிக்கின்னு இருந்தோம். அப்பத்துலேருந்து போராடியும் வராமல் இருந்தது. ஆனால் இப்போ இவங்க முயற்சியில் தான் எங்களுக்கு பட்டாவே கிடச்சிதுங்க ஐயா. அவனுக்கு பட்டா கொடுத்தா ரொம்ப தெனாட்டில் ஆகிடுவான் அப்படின்னு என்கிட்ட கோர்ட் நேரத்துக்கு அவங்களுக்கு போய் வேலை செய்யணும். இப்போ எங்களுக்கு 2 சென்ட் இடம் அங்கே மண்ணூரில் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. வீடும் இப்போ கட்டி முடிகிற கண்டிஷனில் வந்துட்டு இருக்குது. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமான பள்ளிக்கூடத்திலேயே ஒரு பழங்குடியின மாணவியும் அவரது குடும்பமும் சாதி அடிப்படையிலான வன்முறைக்கு உள்ளானாங்க. அவங்களுக்கு உறுதுணையா களத்துல நின்று போராடி நீதி பெற்று கொடுத்தாங்க அரண். மூஞ்ச பத்தில் வாந்தி வரும்போது முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எச்எம் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அரண் மூலியமா தான் எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இதான் தெரிஞ்சுக்கணுமே, இந்த அளவுக்கா எங்க மேல இந்த மக்களுங்க வந்து இவ்வளவு ஒரு வெண்கோரமா இருக்காங்க. இன்றைய காலத்துல பல இளைஞர்களுக்கு தவறான பாதையில செல்லும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் பல இளைஞர்களை நல்ல பாதையில் நிலைத்திருக்க உதவி இருக்கு. இந்த மைதானத்துல பயிற்சி பெற்ற பலர் இன்னைக்கு பல்வேறு அரசு பணிகள்ல பணியாற்றிட்டு வராங்க. இத்தகைய முக்கியத்துவம் கொண்ட இந்த மைதானம் சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்படலாம்ன்ற தகவல் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து அரண் தன்னார்வலர்கள் தொடர் மனுக்கள், கையெழுத்து இயக்கம், மனித சங்கிலி போன்ற நடவடிக்கைகள் மூலம் எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அவர்களோட முயற்சியால இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மைதானம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. தனி ஒரு ஆளா நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது தான் அரண் அமைப்பு வந்து இந்த விஷயத்துல இறங்கினாங்க. கிரவுண்டோடைய முழு டயக்ராமையும் மாற்றுற அளவுக்கு மாற்றி அரசாங்க சைட்ல இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எப்படிதான் இவ்வளவு பண்றாங்களோன்னு வியப்பா இருக்கா. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் நம்பிக்கையும் தன்னார்வ பணிகள் மூலமாகவும் நிதி பங்களிப்பின் மூலமாகவும் அரண் செயல்பாடுகளாக வழங்கி வரும் உங்களை போன்ற நபர்கள் இருக்கும் வரை அரணுக்கு அனைத்தும் சாத்தியமே. ஜனநாயகத்துல சமத்துவமின்மையை நீக்கவும் எதிர்க்கவும் நீண்ட நெடிய காலமா மேற்கொண்டு வரும் போராட்டம் இன்னைக்கும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு தன்னார்வம் மட்டுமே முக்கியமான காரணம். அத்தகைய தன்னார்வத்தின் மூலமா எளிய மக்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் ஏற்படும் தடைகளை கடந்து புதிய சமத்துவம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குறதுல இன்னையோட இளைஞர்கள் பங்கு இன்னது என்பதை உணர வைப்பதில் அரண் நாளும் வெற்றி கண்டு வருகிறது. இது முடிவல்ல, இது இன்னும் பெரிய பயணத்தின் தொடக்கம். அடுத்த ஆண்டுகள்ல இன்னும் பல தன்னார்வலை உருவாக்க, இன்னும் பல சமூக மாற்றங்களை சாத்தியப்படுத்த அரண் தனது பயணத்தை தொடரும். ஏதோ லக்ல கொஞ்ச நாள் செஞ்சுட்டீங்க, லாங் ரன்ல உங்களால முடியாதுப்பா. யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். நமக்கு இருக்கிறது 2 சாய்ஸ் தான். இதுதான் நம்ம விதின்னு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா போறது, இன்னொன்னு இறங்கி எல்லாத்தையும் மாற்ற முயற்சி பண்றது. நம்ம ஹீரோக்கு எப்பவுமே 2வது வழிதான். அது சரி, யார் அந்த ஹீரோ? சொல்லுங்க ஜி, யாரு அந்த ஹீரோ? சின்னேரிகரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா நான் வந்து அங்கே குடும்பம் இருந்தேன். நான் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ சின்னேரிகரில் வந்து எங்களுக்கு எந்த சலுகையும் வந்து எதுவும் செய்யலை கொள்ளலை. இப்போ அரண் வாலண்டரி வந்து எங்களுக்கு வந்து கிடந்த 5 வருஷமா எங்களுக்கு தெரியும். இந்த 5 வருஷத்துல வந்து எங்களுக்கு வீடு பட்டாலேருந்து, எங்களுக்கு பசங்க படிப்பு செலவுலேருந்து, பசங்களுக்கு நோட்டு புக்கிலேருந்து, பசங்களுக்கு வந்து தனியார் மூலயமா எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு சேர்க்கறதுலேருந்து, அப்புறம் எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட்டு, பிறந்த சர்டிஃபிகேட்டு, இதுமாரி எங்களுக்கு வந்து நிறைய சலுகை வந்து எங்களுக்கு வந்து அரண் மூலியமா எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது. ஆமா, என் 2 பசங்களுக்குமே வந்து ஆதார் கார்டும் கிடையாது. ஆனா அரண் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லாம இருந்துச்சு. நாங்க ஏரிக்கரை ஓரத்துல தான் இருந்தோம். அந்த டைம் வந்து அரண் வந்ததுனால எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பட்டாவும் கொடுத்து இப்போ வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. மழை வந்தா தண்ணி எல்லாம் வீட்டுள்ள ஒழுவ கொட்டா வீடு கட்டிட்டு இருந்தோம். அப்புறம் அரண் மூலியமா எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இங்க வந்து 1 இயர் ஆகுது. காட்டுறம்பாக்கத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
அங்க சின்னேரிக்கரில் வந்து கரண்ட்டு எந்த வசதி இல்லாத இருந்தோம் நாங்க. இங்க வந்து காற்றம்பாக்கம் வீடு அரண் மூலியமா வீடுலாம் கட்டி ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இங்க காற்றம்பாக்கம் வந்து இப்ப நல்லா ஃபேன் லைட் நல்ல வெளிச்சத்துல இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரணுக்கு ரொம்ப நன்றி தெரியுது. அரண் பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை. அரணுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சொல்ல போனா நிறைய சொல்லலாம், ஆனா இது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை.